أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سل بني إسرائيل كم آتيناهم من آية بينة ومن يبدل نعمة الله من بعد ما جاءته فإن الله شديد العقاب. زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا والذين اتقوا فوقهم يوم القيامة والله يرزق من يشاء بغير حساب. كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்லாஹுடைய கருணையினால் கிருபையினால் ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இதுபோன்ற நிகழ்வுகள் நம்முடைய சமுதாயத்திற்கு அதிகமாக தேவை. ஏனென்றால் சமுதாயத்தை பாதுகாப்பது, இளைஞர்களை பாதுகாப்பது பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள், இதுபோன்ற விழிப்புணர்வுகள், இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்கின்ற பொழுது இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படும். வழி தவறி செல்லக்கூடியவனுக்கு ஒரு நேரான ஒரு வழி கிடைக்கும். போதையிலையும் மதுவிலையும் இருக்கக்கூடிய மனிதருக்கு இந்த விழிப்புணர்வு மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதில் இருந்து திருந்தி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் தந்தையிட்ட மது பழக்கம் கிடையாது, போதை கிடையாது.
தம்பிட்ட மது பழக்கம் கிடையாது, போதை கிடையாது. அண்ணன்ட்ட மது பழக்கம் கிடையாது, போதை கிடையாது. நமது சகோதரர்களிடத்தில் மது பழக்கம் கிடையாது, போதை கிடையாது. இந்த போதை, இந்த மது பழக்கம் எப்படி வந்தது? குடும்பத்தில் யார்கிட்டுமே போதை கிடையாது. யாருமே குடும்பத்தில் புகைப்பிடிக்க மாட்டார்கள், யாருமே மது அருந்த மாட்டார்கள், யாருமே போதைக்கு அடிமையானது கிடையாது. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு போதைக்கு அடிமையாகி என்றால் அது ஏதோ ஒரு வழியிலிருந்து வெளியே ஒரு தொடர்புள்ள வழியிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வகூனு மஅ ஸாதிகீன், உண்மையாளருடன் நல்லவர்களுடன் என்ன செய்யுங்கள், உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது நல்லவர்களுடன் நமது நட்பு அதிகமாகிறதோ, நல்லவர்களோடு நமது தொடர்பு இருக்கிறதோ, அப்பொழுது இது போன்ற போதையாக இருக்கட்டும், இது போன்ற மதுவாக இருக்கட்டும், அல்லது தீய பழக்கம் எதுவாக இருக்கட்டும், எதுவுமே அது அண்டாது நிகழாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தை சொன்னார்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். ஒரு நல்ல மனிதனுக்கு உதாரணம், ஒரு நல்ல நட்புக்கு உதாரணம், அத்தர் வைத்திருப்பவரை போல அந்த அத்தரில் இருந்து, அந்த நறுமணத்திலிருந்து அதை உனக்கு கொடுக்கலாம். கொடுப்பதன் மூலமாக அவரிடமிருந்து ஒரு நல்ல நறுமணம் உனக்கு ஏற்படுகிறது. அல்லது அத்தர் அவர் உன்னிடத்திலே தரவில்லை, நறுமணத்தை தரவில்லை, அவருக்கு அருகாமையிலே நீ இருக்கின்றார், அந்த அத்தருடைய மனம், அந்த நறுமணுடைய மனம் உனக்கு அது ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நட்புக்கு உதாரணம் பெருமானார்கள் சொன்னார்கள். தீய நட்புக்கு உதாரணம், கெட்ட நட்புக்கு உதாரணம் பெருமானார்கள் சொன்னார்கள். ஒரு கொல்லையில் ஊதுவனை போல, ஒரு இரும்பு பற்றலே ஊதுவனை போல, அதில் அவன் ஊதிக்கொண்டு இருக்கின்றான். அந்த ஊதக்கூடிய அந்த நெருப்பு, அந்த கங்கு உன்னுடைய மேனிலே பட்டு உன்னை கரித்து விடலாம். அல்லது அவன் அருகாமையிலே போய் இருப்பதன் காரணமாக ஒரு துருவாடை ஏற்படலாம் என்பதாக நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். எனவே இளைஞராக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய நட்பு அழகான முறையில் இருக்க வேண்டும், நல்ல நட்பாக இருக்க வேண்டும். யார் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவரிடத்திலே மட்டுமே நமது நட்பை நாம் ஆக்கி கொண்டோம் என்றால், இது போன்ற போதையாக இருக்கட்டும், இது போன்ற மதுவாக இருக்கட்டும், இது போன்ற எந்த நிகழ்வும் நமக்கு ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சி நமது ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்காக வேண்டி, அவர்கள் தவறான வழியிலே போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்கள் மீது ஒரு அக்கறையை கொண்டவர்களாக, அவர்கள் மீது கவனம் செலுத்தியவர்களாக நமது நிர்வாகம் இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்காக வேண்டி சிறப்பு விருந்தினராக சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி கண்ணி மிகுந்த டாக்டர் அப்துல்லா மணல மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஆசாரி பள்ளம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக கேட்க வேண்டும். கவனமாக கேட்பது மட்டும் பத்தாது, அதை நமது வாழ்க்கையில் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வாக. இப்பொழுது கண்ணியம் மிகுந்த மதிப்புக்குரிய டாக்டர் அப்துல்லா அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் ஏக இறைவனானிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவருடைய சாந்தியும் சமாதானமும் ஏக இறைவன் திருத்தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவரை பின்பற்றிய சஹாபாக்கள், இன்னும் உலகில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் நம்மர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் தொடங்குகிறேன்.
நான் ஒரு மனநல மருத்துவராக இருக்கிறனால எனக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. ஸோ என்னை விட அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எத்தனை பேர் இதை பற்றி மது போதை பற்றிய விஷயங்களை சர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா அதிலே கிடைக்கும். இப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, போதை வஸ்துக்களை பற்றி, நமக்கு தெரிஞ்ச போதைகளை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பேரெல்லாம் என்னென்ன போதைகள் இருக்குது? போதை பொருட்கள், கஞ்சா, பசங்க சைடில் சொல்லணும், அபின், வேற டிக்கு, லிக்கர், ஓகே, சிகரெட், வேற கணேஷ், வேற புழக்கத்தில் இருக்கிறதுல இப்போ இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது மது தான். புழக்கத்தில் மறைவாக அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கஞ்சா. சிகரெட்டும் போதைப்பொருள், பட் ஆனால் நம்ம மக்கள் பெரும்பாலும் அது போதைப்பொருளாக இன்னும் கருதலை. ஓகேங்களா? கேஃபின் சொல்கிறோம்ல, காஃபி, அந்த கேஃபினும் மருத்துவ புத்தகத்தில் போதை தரக்கூடிய ஒரு பொருளாக தான் நெஞ்சிருக்கு வச்சுருக்காங்க. கேஃபின் அடிக்ஷன் சொல்கிறது எப்படி டொபாக்கோ அடிக்ஷனோ அதே மாதிரி கேஃபினும் அடிக்ஷன் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து சில திரைப்படங்கள்லையோ சில டிவிகள்லையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெராயின் சொல்லக்கூடிய மது போதை பொருள் இருக்குது, எல்எஸ்டின்னு ஒரு பொருள் இருக்குது, அது மாதிரி எக்டசின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆம்ஃபிட்டமின் சொல்லுவாங்க. இதே மாதிரிப்பட்ட பல்வேறு விதமான பொருட்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யும். இப்போ இந்த போதைப் பொருளை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எங்கே வேலை செய்யுது? இப்போ நம்ம மூக்கு வழியாக எடுத்தாலோ வாய் வழியாக எடுத்தாலோ இல்லை நரம்பு வழியாக போட்டாலோ இது எல்லாம் முதல்ல வேலை செய்யக்கூடிய இடம் எது? மூளை தான். மூளையில் நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா ரிவார்டுக்கான ஏரியா. ரிவார்டுன்னா என்னது? ரிவார்டு ஏரியான்னு என்ன? பரிசுக்கான ஏரியா. இங்கிலீஷில் ரிவார்டுக்கு ஏறினா ஒரு பரிசு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல. நீங்கள் வெறுமனே ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ ஒரு செல்ஃபோனோ கிடச்சோன்னே ஒரு சந்தோஷம் வருதுல்ல, இல்லாட்ட வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புறது கிடச்சின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அந்த ஏரியாவை தான் இந்த மருந்துகள் என்ன செய்யுது? தூண்டி விடுது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். அது அபரிவிதமாக தூண்டி விடுது. சாதாரண அளவில் இல்லை, அபரிவிதமான அளவுக்கு தூண்டி விடுது. இப்போ முதலே சொன்னேன், அது மதுவாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், அது எல்லாமே மூளையினுடைய பல்வேறு பகுதிகள் என்ன செய்யுது? இது சார்ந்து தூண்டி விடுது. இது தூண்டி விடுறதுனால ஒரு மனுஷனுக்கு 3 விதமான இடத்துல பாதிப்பு வருது. ஒன்று பயாலஜிக்கல் ப்ராப்ளம், உடல் ரீதியான பிரச்சனைகள். இன்னொன்று சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மன ரீதியான பிரச்சனைகள். மூணாவது சோஷியல் ப்ராப்ளம், சமூக ரீதியாக அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் குர்ஆனில் ஒரு வசனம் வருது, அவர்கள் இந்த மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் என்ன செய்யுது? வருது. அந்த வசனத்தினுடைய தொடர் என்ன? நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் இவர்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு சொல்லுங்கள் சொல்லி இறைவன் என்ன சொல்கிறான்? அதில் சில நன்மைகள் இருக்குது, ஆனால் அதனுடைய தீமை, அதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் அதனுடைய நன்மையை விட அதிகமாக இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் மது இருந்துச்சுன்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செய்யுது? மது இருக்குது. 5000 ஆண்டுகளாக ஓபியம் என்ன செய்கிறாங்க?
பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சீனாவில் அது ஒரு நார்மலாக விளையக்கூடிய ஒரு பொருள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கசகசான்னு சொல்லக்கூடியது நம்ம உணவுக்கு என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். பட் அதில் அந்த போதைக்கான அந்த இன்க்ரீடியண்ட் இல்லை, அதனுடைய ரெசினில் தான் வருது. ஸோ கக்கைன், காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதிலேருந்து கிடைக்கக்கூடியதான் கக்கைன். கொக்கோ கோலா நம்ம இப்போ குடிக்கிறோம்ல, 1900களில் கொக்கோ கோலா இருந்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா கக்கைன். கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் அந்த விஷயத்தை என்ன செஞ்சாங்க, தடையே செய்கிறாங்க. ஏன்னா அதை குடித்து நிறைய பேர் அடிக்ட் ஆகுறாங்க. ப்ராடக்ட் விற்கக்கூடியவனுடைய நோக்கம் என்னென்னா ப்ராடக்ட் அதிகமாக விற்கணும். அவன் மனிதனுடைய உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டான். பல பிரச்சனை பெருசான பிறகு தான் கவர்மெண்ட் அதை எடுத்து கொக்கோ கோலாவில் கக்கைன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. அதனால தான் கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஃபஸ்ட் அந்த கக்கைனுடைய இதை தான் முதல்ல எடுத்திருக்காங்க. அப்போ 1000 ஆண்டுகளாக இந்த பொருள்கள் இருக்குது. இதை யார் முதல்ல எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அர்-ராசி நம்மளுடைய இஸ்லாத்தில் இருந்த சர்ஜன்ஸ், அதுக்கு முன்னாடி ஹிப்போக்ரட்டஸ் காலத்தில் இருந்த சர்ஜன்ஸ் ஒரு ஆப்ரேஷனுக்கோ இல்லாட்டா வலியினால் துடிக்கூடியவங்களுக்கோ வலி நிவாரணியாக நெஞ்சிருக்காங்க. இனிஷியல் டைமில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? வலி நிவாரணி, பெயின் குறைக்கணும். ஹாஸ்பிட்டல் போனோன்னா 2-3 இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பெயின் கில்லராக தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, அதை பயன்படுத்தினாங்க. பட் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திச்சுமே அதுக்கு என்ன இது வந்துருச்சு, அடிமை. அதுக்கு அடிமையாகிறாங்க, அந்த போதைக்கு அடிமையாகிறாங்க. அப்போ அதனுடைய நன்மை சில இருந்தாலும் அதனுடைய தீமையை நம்ம என்ன செய்யலாம், இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் முதல்ல சொன்னோம்ல, பர்சனலாக ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸையோ கூட்டிகிட்டு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு சர்ஜரி வார்டில் இல்லாட்ட மெடிசின் வார்டில் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ண வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மது குடிப்பதனால என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம சொல்கிறத விட கண்கூட பார்க்க சமயம் அதனுடைய விலை வந்து தீ இருக்குன்னு சொல்கிறத விட தீக்கிட்ட போய் கையை வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியுதில்ல. ஸோ அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிடுவோம். ஒரே ஒரு பொருள், ஒரு போதைப் பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுக்காண்டா முதல்ல ஒரு ஆல்கஹால் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இந்த ஆல்கஹால் எடுக்க சமயம் குடிக்கிறாங்கல்ல, குடிக்க சமயம் அவங்களுடைய தொண்டை குழாய் ஃபுல்லுமே நெஞ்சிரும், எரிஞ்சிரும் சொல்லுவாங்க, அவிஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, பேர்ன் ஆயிரும். அந்த அளவுக்கு அது ஒரு சப்ஸ்டன்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கல்லீரலில் சிரோசிஸ்னு ஒரு பாதிப்பை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இந்த சிரோசிஸ் பாதிப்பு வந்தவங்க பார்த்திங்கன்னா வயிறு உப்பிய நோயின்னு சொல்லுவாங்க. அசைட்டிஸ், அதாவது வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், உடம்பெல்லாம் லீனாக போய் இருக்கும். இரத்த வாந்தி என்ன செய்வாங்க, அடிக்கடி எடுப்பாங்க. ஆனால் இரத்த வாந்தி நிப்பாட்டுறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இறுதியாக இறக்கக்கூடிய பெரும்பாலான மது குடித்து இறக்கக்கூடியவங்கள்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அங்கே வந்து சேருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, கணைய சுரப்பின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க, சிலவங்க டயபெட்டிக் இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்களா, அதை சுரக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் ஒரு தடவை குடித்தாலே என்ன செய்யலாம், கெட்டு போகலாம். ஒரு டைம் தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி சிலவங்க பண்ணால் கூட அந்த பேங்க்ரியாஸ் என்ன செய்யலாம், போயிடலாம். இதை தாண்டி இருதய வீக்கம் வரலாம், நுரையீரலில் ஆஸ்பிரேஷன் ஆகலாம். போதையில் இருக்க சமயம் என்ன குடிக்கிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் உணவுக்குழாய் வழி போகக்கூடியது நுரையீரலுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து அதனால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள். ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 to 50% ஆஃப் அதாவது 30லேருந்து 50% இறப்பு எதனால் பார்த்திங்கன்னா இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ அடுத்த 2வது விஷயம் பார்த்திங்கன்னா டொபாக்கோ, சிகரெட்டு. சும்மா நார்மலாக நம்ம எல்லோரும் காமனாக பார்த்துட்டு இருக்குது, சிகரெட்டு அவன் தானே அடிக்கிறான், நம்ம ஏன் பக்கத்தில் இருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அது செகண்ட் ஸ்மோக்கிங் சொல்கிறாங்க. இந்த சிகரெட்டினுடைய ஒவ்வொரு துகளும் நுரையீரலில் ஒவ்வொரு புள்ளியாக விழுந்துட்டுருக்கு. ஒவ்வொரு துகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு புள்ளியாக விழும். அது எவ்வளோ நாளில் ஒரு ஆளுக்கு வந்து மாரடைப்பை ஏற்படுத்துதோ இல்லாட்டா நுரையீரலில் சிஓபிடி நோயை ஏற்படுத்துதோ நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். இறுதியாக அதனுடைய எண்டு என்னென்னா மரணம் தான். ஒரு 60 வயசு வாழக்கூடியவன், வேறு எந்த நோயும் இல்லாமல் 60 வயசு வரக்கூடியவன் ஒரு 40 வயசில் என்ன செய்வான், இறந்து போயிடுவான். எதுக்காக?
ஆஃப்டர் ஆல் ஒரு மடக்கு தண்ணிக்காகவும் ஒரு புகைக்காகவும் 20 வருஷத்தை அவன் லைஃப் என்ன செய்கிறான், இழக்கிறான். இப்போ அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். குடித்தவங்களுடைய நிலையை பார்த்துருப்பீங்க. முதல்ல அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நிலையில் இருப்பாங்க, யூஃபோரியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அபரிவிதமான சந்தோஷம் அது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷத்துக்காக தான் திருப்பி திருப்பி என்ன செய்கிறாங்க, அதை போய் குடிக்கிறாங்க. இந்த யூஃபோரியாவுக்கு அடுத்து என்னன்னா லாஸ் ஆஃப் இன்ஹிபிஷன். அவனுடைய கண்ட்ரோல் அவனுக்கு என்ன செய்யாது, இருக்காது. இவன் சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டா யாரோ ஒருத்தங்க அவன் தான் குடிச்சிருக்கான், நான் அவன் பின்னாடி வண்டியில் தான் போகிறேன்னு சொல்கிறான். அவனுக்கு கண்ட்ரோல் இருக்காதுல்ல. அவன் பின்னாடி இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறான். இல்லாட்டா நான் அவன் கூட போய் நம்மளும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், விழ போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கேஷுவாலிட்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய கேசஸ் சொல்கிறோம். மண்டையில் அடிப்பட்டு இப்போ 25ஆம் தேதி முன்னாடி 24ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வராங்க ப்ராட் டெட்டு. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மது அறிந்து வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்ரு. அப்போ சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அவங்கள விட்டு என்ன செய்யுது, போயிடுது. ஸோ இதுக்கு அடுத்ததாக கண்ட்ரோல் மட்டுமா போகுது, சோஷியல் இன்ஃபர்மேஷன். அவன் ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கான்னு அவனுக்கு தெரியாது, மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு அவனுக்கு தெரியாது. நபிசல்லாஸ்லாம் ஒரு சின்ன ஒரு இதில் தான் சொல்லியிருப்பாங்க, எல்லா தீமைகளுக்கும் அதான் தாய். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மிச்சம் எல்லா பாவத்தையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தடையில்லாமல் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ஹிபிஷன் இருக்குது, அதில் தடுக்கணும், உங்களை நான் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை இருக்குது பார்த்தீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தடை அது நீங்கிரும். வெளியிலேருந்து தடை இருக்குது, இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடையை நெஞ்சிரும், நீங்கிரும். ஸோ அப்போ அவன் என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதை பற்றி உள்ள எந்த நினைவுமே அவனுக்கு இருக்காது. மெமரி டிஸ்டர்பன்ஸ், சிந்தனை ரீதியாக அவனால் சரியாக யோசிக்க முடியாது. ஸோ இது மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் மூளை ரீதியாக வரும். இதை விட மோசமான என்னதுன்னா மனநல பாதிப்புன்னு சொல்லுவாங்களா, டிப்ரெஷன் அண்ட் சைக்கோசிஸ், இது வந்துடும். அதுக்கப்புறம் அவனுடைய நிலையில் அவன் இல்லை, அவனை பார்க்குறது தான் கஷ்டமாயிடும். சைக்கோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் அவனுடைய நிலையை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு நோய் யாருக்குமே நினைச்சக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுக்கு சந்தேகங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கும். யார் மேலேயுமே அவனுக்கு என்ன செய்யாது, ஒரு நம்பிக்கை இருக்காது. பெற்றோர் மேலேயும் நம்பிக்கை இருக்காது, நண்பன் மேலேயும் நம்பிக்கை இருக்காது, மனைவி மேலே நம்பிக்கை இருக்குது, ஹஸ்பண்ட் மேலே, யாருக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் என்ன செய்யாது, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவன் போயிடுவான். கடைசியில் தான் சூசைடில் போய் என்ன செய்யுது முடியுது. இது ஆல்கஹால் மட்டும் இல்லை, கஞ்சா எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் அந்த இடத்துல தான் போய் முடியுது. வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாலும் இப்படி தான் முடியும். எல்எஸ்டின்னு ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்தால் அவன் என்ன நினைப்பானா, நான் பறக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மேலேருந்து குதிச்சிருவான். அவன் பறக்கிறேன்னு நினச்சிட்டு நான் கீழே விழ மாட்டேன், நான் இறக்க மாட்டேன்னு அவன் நினைப்பான். நான் மேலேருந்து குதித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு அவன் குதிப்பானா, முடிஞ்ச அவன் லைஃப். ஆனால் அவன் எடுத்துக்கொண்டது ஒரு சின்ன பொருள், அந்த பொருள்னால் அவனுடைய லைஃப் டோட்டலாகவே போயிடுது. அதை விட நிறைய உலகத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. எப்படி சிலவங்க சொல்லுவாங்க, நான் சோஷியல் ட்ரிங்கு அப்பப்போ தான் நான் எடுப்பேன், எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுடுங்க, மதுவையோ இல்லாட்ட இன்னொரு பொருளையோ ஏன் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. மூளை தான் நம்மளை என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணும். அந்த மூளையை எது கண்ட்ரோல் பண்ணும், இந்த பொருள் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஏமாந்துட்டுருக்கோம் யார்கிட்ட, அந்த பொருளை நான் கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கேன்னு நினச்சிட்டு ஏமாந்துட்டுருக்கோம். கண்ட்ரோலில் இருக்குன்னா நம்ம அதை விட்டுறணும், அதுதான் அதனுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ மூணாவது பிரச்சனை எப்படின்னா சோஷியல் ப்ராப்ளம். சோஷியல் ப்ராப்ளம்னா லா அண்ட் ஆர்டர் இருக்குல்ல, க்ரைம்ஸ் நடக்கிறதுக்கு மிக முக்கியமானது இதுதான். ஒரு ஆள் குடிச்சிட்டாங்கன்னா அவனுடைய சோஷியல் இன்ஹிபிஷன் போயிட்டுனா அவன் என்ன வேணாலும் செய்வான்னு சொன்னோம்ல, அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் மூணாவது விஷயம். ஸோ பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயம், சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம், மூணாவது கடைசியாக வரக்கூடியது சோஷியலாஜிக்கல் விஷயம். இந்த மூணுமே ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். யாருக்கு வீட்டில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். அப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆள் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணிகள் இருக்குது. அவங்களுக்கு காலைல எந்திரிச்ச உடனே குடிக்கணும்னு தோணும். அப்படி குடித்தாலும் பழைய அளவில் குடித்தா பத்தாது, அதை விட அதிகமான அளவு குடிப்பாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு நிறைய ஒர்க்கு இருந்தாலுமே எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வீட்டில் பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கும், இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டா வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குடி குடி குடி. இதே மாதிரி தான் எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும், கஞ்சாவாக இருந்தாலும்
இவன் வேலைக்கு போகிறதே எதுக்கு தான், அதை வாங்குறதுக்கு தான் வேலைக்கு போவான். அதை அடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே அவனுக்கு டைம் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட நாள் போனேன்னா அவன் வந்து ஒரு இடத்துல தான் இருப்பான், தவிர அதை தாண்டி அவன் வேலை எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அதாவது அவனுக்கு வந்து எந்த மோட்டிவேஷனுமே என்ன செய்யாது, இருக்காது. இது எல்லாமே வந்து போதைப் பொருள்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா, இப்போ கரண்டாக முன்னாடி 10 பேர் தான் மது குடிக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னா இப்போ 90% என்ன ஆயிடுச்சு, அந்த பாதிப்பு ஆயிடுச்சு. இதில் மிக முக்கியமாக மாணவர்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு டீனேஜ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஏஜில் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் செட்டப் மாறுது. குழந்தையாக இருக்கக்கூடிய பையன் ஒரு பருவ வயதை அடையச்சமையும் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, தான் யார் என்று அவன் அடையாளப்படுத்தணும். இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், முஸ்லீம் சொல்லிடுவோம், முஸ்லீமுக்குள்ளே அடையாளத்தில் இவ்வளோலாம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் பொதுவான ஒரு இளைஞனுக்கு என்ன மனசில் தோணுன்னா, அவனுடைய ட்ரெஸ் கோடு வந்து பார்க்குறான், அவனுடைய ஹேர் ஸ்டைல் பார்க்குறான், அவனுடைய உடல் வாக்கை பார்க்குறான். நான் யாரை மாதிரி இருக்கிறேன், நான் என்னவா, நான் இந்த சமூகத்துக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹூ அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் அவனுக்குள்ளே என்ன செய்யுது, வருது, நான் யார். அப்போ அதில் தவறாக சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியவங்க சிலவங்க யாரை மாதிரி மாறிடுறாங்க, அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஹீரோஸை பார்த்து அதுதான் தன்னுடைய ஹீரோ, அப்போ நான் அவனை மாதிரி என்ன செய்யணும், மாறணும்னு நினைக்கிறாங்க. சில மாணவர்கள் நினைச்சாங்கன்னா சயின்டிஸ்ட்டை பார்த்து நான் சயின்டிஸ்ட்டாக ஆகணும்னு விரும்புகிறாங்க. இப்படி அவங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. பெற்றோரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், இல்லாட்டா சோஷியல் மீடியானால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஆனால் இதை விட ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். அந்த ஏஜில் அதிகமாக அவங்க கூட இருக்கக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யார், பெற்றோர்கள் கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது, யார் தான், அவனுடைய நண்பர்கள் தான். அப்போ அவன் நண்பன் என்ன சொல்கிறானோ அதை அவன் என்ன செய்வான். அவன் முடி வெட்டது இப்படி தான் வெட்டணும்னு சொன்னால் அதே மாதிரி இவனு வெட்டணும் ஆசைப்படுவான். அவன் இந்த மாதிரி பைக் வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பைக் அவனும் வாங்க ஆசைப்படுவான். அவன் இந்த மாதிரி செல்ஃபோன் அவனுக்கு தேவை இல்லாட்டாலும் அவனுக்கு அது வாங்கணும் ஒரு எண்ணம் ஏற்படும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பான். இதில் தீமை இருக்குதுன்னு நம்ம சொன்னாலுமே எப்படி அது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு என்ன செய்வான், ஆரம்பிப்பான். ஸோ இது வந்து ஆட்டோனாமின்னு சொல்லுவாங்க, சுதந்திரமாக இருக்கும், நான் தனி சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு அவனுக்குள்ளே என்ன செய்யும், ஏற்படும். இந்த ஏஜில் தான். இந்த ஏஜை வந்து யார் சரியாக வழிகாட்டி, யார் அந்த வழிகாட்டில் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களோட டோட்டல் லைஃப் என்ன செய்யுது, மாறுது. இல்லை இந்த லைஃப்பை வந்து ஒரு விளையாட்டு போக்காக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அதுக்கப்புறம் உள்ள சிந்தனை எல்லாமே மாறுது. ஏன்னா 18 வயசில் ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டி என்ன ஆயிடுது, உருவாகிறது. பர்சனாலிட்டியை மாற்றுறது அவ்வளோ விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் மருந்து உண்டு, பர்சனாலிட்டியை மாற்றுறதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 18 வயசுக்குள்ளே அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய கோல் இதெல்லாம் மாறக்கூடியதை பொறுத்து தான் அவங்களுடைய டோட்டல் லைஃபே மாறுது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதனால தான் இந்த ஏஜில் வந்து மாணவர்கள் வந்து எதை தேடி போகிறாங்க, என்ஜாய்மெண்ட்னு நினச்சிட்டு சிகரெட்டு முதல்ல தொடங்குது, மதுவாக மாறுது, இப்போ கனாபிஸ் வந்துடுச்சு, அதான் கஞ்சான்னு சொல்லக்கூடிய பொருள் வந்துட்டு இதை வந்து அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக தான் அவனுக்கு அறிமுகமாகுது. வேறு யாரும் போய் பெருசாக என்ன செய்ய முடியாது, அறிமுகப்படுத்துறது கிடையாது. அதனுடைய தீங்குகள் அவனுக்கு தெரிஞ்சாலுமே அவன் என்ன செய்கிறான், திரும்பி போகிறான்னா அதுக்கு அவன் அடிமை ஆகிட்டான்னு அர்த்தம். ஸோ இதில் இருந்து வெளியில் வர்றது வந்து என்பதுன்னு சொல்கிறது வந்து இதை வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய ப்ராப்ளமாகவோ அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இதை ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளமாக பார்க்கணும். மற்ற கம்யூனிட்டியில் தானே இருக்குது, நம்ம கம்யூனிட்டி இல்லைன்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி நம்மளை பாதிக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல தானே ஆல்கஹால் இருக்குது, எங்கேயோ ஒரு ஆள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளை என்ன செய்யும், பாதிக்கும். கோவிட் டைமில் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்போம். மது இல்லாமல் இருந்தாங்களா இல்லையா? ஒரு 2 மாதம் 2 மாதம் சுத்தமாக மது பழக்கமே இல்லாத ஒரு நாடு இருந்துச்சு. மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே விட்டுட்டா மதுலேருந்து எல்லோரும் நினைச்சிருவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் என்னாச்சு, திரும்பியும் வெளியில் வந்துச்சு. வந்த பிறகு திரும்ப என்னாச்சு, அதை விட அதிகமான அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சொல்யூஷன் பார்த்திங்கன்னா 3 விதமாக அதை வந்து குர்ஆன் வந்து என்ன செய்யுது, நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதை முதல்ல சொன்னது, இதில் வந்து தீமைகள் இருக்குது, நன்மைகள் இருக்குது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்து சைக்காலஜிக்கலாக என்ன சொல்லணும், அதனுடைய பெனிஃபிட் என்ன, அதனுடைய ரிஸ்க் என்ன, அதனுடைய பேட் திங் என்ன சொல்லி எழுதுங்கன்னு சொல்லுவோம். நீங்களே எழுதுங்கன்னு. அப்போ மாணவர்களும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், இது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, உன்னோடைய ஃப்ரெண்டே சொன்னாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அதை எழுதி பார்க்கலாம். நன்மை எவ்வளோ இருக்குது, தீமை இருக்குது. அப்போ உங்களுக்கே தோணும் இதில் தீமை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதிலிருந்து வெளியே வர்றது. இது ஃபஸ்ட்டு திங். இது இறைவன் சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ்.
ரெண்டாவது அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த மதுவின் அடிப்படையில் இருக்கச்சுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, ப்ரேயருக்கு வராதிங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறீங்க வாரீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அப்போ கடவுள் மேலே கொஞ்சம் நெருக்கமான பக்தி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அடி இதை விட்டுறலாம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. அடுத்த மூணாவது விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 3வது லெவலில் தடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, இந்த மனிதனுடைய நிலையை இறைவன் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுனால தான் சொல்கிறான். முதல்ல அவன்கிட்ட ஆப்ஷன் கொடுத்து பார்க்குறான், இடையே இதில் ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்குது, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவனால் விட முடியல. ஒரு நன்மையான ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கடவுளை மையப்படுத்தி நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனாலும் அவனால் நினச்ச முடியல. அப்போ இறைவன் சொல்கிறான், சட்டத்தை நானே எடுத்துக்கிட்டேன், இதை ஸ்டாப் பண்ணிடு. அப்போ சட்டம் இயற்றப்பட்டால் மட்டும்தான் இது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் என்ன செய்யும் போகும். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும், எத்தனை ஆல்கஹால் அனானிமஸ் ஏஏ குரூப்புலாம் இருக்குது. ஆல்கஹால்லேருந்து வெளியில் வந்தவங்க, ஆல்கஹாலில் பாதிக்கப்பட்டவங்கள எடுக்கக்கூடிய குரூப். இதே மாதிரி இன்டர்நெட்டில் அடிக்ஷன் ஆனவங்கள அதுலேருந்து வெளியிடக்கூடிய குரூப் இருக்குது. சூதாட்டம் சொல்லக்கூடிய ரம்மி சர்க்கிள், செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேருந்து வெளில எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய சைக்காலஜிக்கல் குரூப் இருக்குது. ஈவன் செக்ஷுவல் அடிக்ஷனுக்கு கூட பாதிக்கப்பட்டவங்களை வெளில கொண்டு வரதுக்கு வேண்டி நிறைய குரூப் இருக்குது. இருந்தாலுமே இதனுடைய அவைலபிலிட்டியை தடுத்தால் மட்டும்தான் முழுமையான, அதான் இஸ்லாம் செஞ்ச ஒரு பெரிய முன்மாதிரி. அந்த சமூகத்திலேருந்து சப்ளையே என்ன செஞ்சு கட் பண்ணிச்சு. சப்ளையை கட் பண்ணாத வரைக்கும் இந்த பாதிப்பு என்ன செய்யும், இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய கோல் என்ன, அதை நோக்கிய பயணமாக தான் இருக்கணும். சட்டம் என்னவாக மாற வேண்டும், இறை சட்டமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் நம்ம மட்டும் பாதுகாக்கப்பட மாட்டோம், எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்க, பாதுகாப்போம். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் திரும்ப என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா அவனால் வெளியில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் குடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டு கடையை முதல்ல என்ன செய்வான், பார்த்தோன்னே அவனுக்கு என்ன செய்யும் தோணும். ஒரு 10 வருஷம் கூட அடிக்காமல் இருப்பான். 11வது வருஷம் அவனுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் வரலாம், யாராவது ஒருத்தங்க தவறலாம். உடனே என்ன செய்யும், மைண்டு கவலையை போக்குறதுக்கு மருந்துன்னு நினச்சிட்டு விஷத்தை எடுத்து என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. ஸோ இதுதான் விளைவு. ஸோ இஸ்லாமிக் சொல்யூஷன் இந்த சில விஷயங்களை, சட்டங்களை இறைவன் ஏன் எடுத்துக்கிட்டானா, இதனால் மனுஷனால் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன்னால் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் இறைவன் சட்டத்தை கையில் இருக்கிறான். அந்த சட்டத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு விரும்புகிறான். அதன் அடிப்படையில் ஏற்படுத்தினா இந்த சமூகம் என்ன செய்யும், அதுலேருந்து வெளியில் வரும். ஸோ அதை நோக்கிய பயணமாக தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏதாவது டவுட் இருந்துன்னா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இல்லை, இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு காமன் கல்ச்சருக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். செல்ஃபோன் இல்லாத வீடு இருக்கான்னு சொன்னால் அதுவே பெரிய பிரச்சனை. ஏன்னா செல்ஃபோன் தான் இருக்கிறதுல இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் நான் சொன்னேன்ல, அந்த 12 வயசில் அவனுடைய தன்மை மாறுது. அதுக்கு மெயினாக பெற்றோர்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுது, கொஞ்சம் தூரமாகுது. வெல்விஷர் நினச்சிட்டு அவன் நண்பனை நினைக்கிறான், பெற்றோரை விட யாரை நினைக்கிறான், தனக்கு நலம் விரும்பக்கூடியவன் சொல்லி யாரை நினைக்கிறானோ அவங்க சொல்கிறதா அவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இங்கே பெற்றோர் தான் நலம் விரும்புங்க. ஏன்னா அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கல்ல, சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கல்ல, அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே அவங்க இருக்கிறத பெரிய கடினமாக நினைக்கிறாங்க, ஜெயிலாக நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, அது நம்மளுக்கு சில டைம் வரைக்கும் நம்மளுக்கு தேவை தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்க அதே மாதிரி ஏஜுக்கு வரச்சுமே தான் இந்த கட்டுப்பாடுகள் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க, விதிக்காமலாம் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சைக்கிள் தான். என்ன தான் நம்ம நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம குழந்தை நெகட்டிவாக கூட நம்ம நினைக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே என்ன செய்யுது, காலகாலமாக வந்துட்டுருக்கு. அப்போ இந்த டைமில் அவங்களுக்கு சொல்கிறது இன்னும் ஒரு 15 இயர்ஸ் கழித்து தான் அது புரியும். அது ஏழியராக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது நன்மையாக அமையும். அது புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னா அவங்க என்னென்னா எம்பத்தி பண்ணணும். இப்போ பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பாவுடைய இடத்துல இருந்து பார்க்கணும், ஏன் அவங்க அந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்கிறத ஒரு நிமிஷம் இருந்து கேள்வியாக கேட்டு அதுக்கு அவங்களே பதில் என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ நான் எனக்கு குழந்தையாக இருந்தால் இந்த விஷயத்துக்கு நான் அனுமதிப்பேனா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் தெரியுது. நம்மளை விட மற்றவங்கள்ட்ட அணுகக்கூடிய முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்கும், இனிமேல் அப்படி தான் இருக்கும்.
ஸோ சொல்யூஷன் சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து சோஷியல் சப்போர்ட் இருக்கலாம், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ இங்கே பசங்க இருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள நல்ல ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதை தாண்டி இன்னொருத்தவங்க வந்து என்ன செய்ய முடியாது, அஃபெக்ட் பண்ண முடியாது. 100ல் ஒரு 90 to 95% நம்ம என்ன செய்யலாம், ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா. ஒரு 5 வந்து நம்ம ஒன்றும் நம்ம கையில் இல்லை, இவங்களுக்குள்ளே அதை ஏற்படுத்தணும். இது அவங்க தான் அதை முன்னெடுத்து நடத்தணும். இப்போ ஒன்று சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு தீமை நம்மள்ட்ட இருக்குன்னா அதை நான் தீமைன்னு நான் உணர்ந்தால் மட்டும்தான் அதை வந்துட்டு என்ன செய்ய முடியும், வெளியில் வர்றதுக்கான முயற்சி. நான் தீமைன்னு அதை நான் நினைக்கலைன்னா நான் வெளியில் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் லெவல் வந்து நான் அதை புரிஞ்சுக்கிடணும். அடுத்தது அதை வெளியில் வர்றதுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி முயற்சி இருக்குது. 3வது விஷயம், வெளியில் வர்றதுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இதுக்கு அல்டர்னேட்டிவாக நல்ல விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆக்குப்பைடாக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை ஒரு படிப்போ இல்லாட்ட ஒரு வேலையில் ஆக்குப்பைடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் என்ன செய்யாது, வராது. ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் தான் உங்களுக்கு பலவிதமான என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கும். ஸோ ஆக்குப்பைடாக இருக்க சமயம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நன்மை செய்யறதுல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்த 3வது ஒரு விஷயம் இருக்குது, அதை செய்ய சமயம் மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து டோட்டலாக ப்ரொடெக்ட் ஆக முடியும். அதாவது தீமையை தடுக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தீமைக்கு எதிராக ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி நம்ம அல்லாவுக்காக நம்ம பண்ணணும்னு நினச்சி இவங்க டீம் ஆகிட்டாங்கன்னு வச்சுருங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ளே வராது. ஏன்னா இது ஹையர் லெவல், தீமையை தடுக்கிறது தான் ஹையர் லெவல். கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். கன்சல்ட் பண்ணுறதுன்னா இப்படி சும்மா கேட்குறதில்ல, அவன் சொல்லுடைய சஜஷனையும் நம்ம என்ன செய்யணும், சில டைம் அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சொல்கிறதே எல்லாம் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கச்சுமே அலி ரலியல்லாஹுடைய அட்வைஸே நினைஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு புரியாது, அவனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது சில விஷயங்கள். சில சமயம் அவன் கல்வியை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம், வேலையை தேர்ந்தெடுக்கலாம், நம்ம சஜஷன்ஸை சொல்லணும், அவனை டிசிஷன் எடுக்க வைக்கணும். புரியுதுங்களா? நம்ம டிசிஷனை புகுத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். ஓவர் நைட்டில் கொண்டு வர முடியாது. இது பெற்றோர்களுக்கு மேலே தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அடுத்த சமூகத்தின் மீது பொறுப்பு இருக்குது. பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரி அவங்கள்ட்ட முன்மாதிரியாக இருக்காங்களோ அதான் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் வரும். அது ஒரு 80 to 90% அப்படி தான். மிச்சம் அதான் சொல்லுவேன், எப்போவுமே எக்ஸப்ஷன் இருக்கும், அதை நான் கொண்டு வரல. 80 to 90% வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு இருந்துச்சுன்னா குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வராங்க. இன்னொன்று சகோதரர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய இஸ்லாமிக் அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கும், அதை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்கள ஆக்டிவாக சமூகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். சமூக ரீதியான நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம இதில் என்னது மகளால் பண்ணக்கூடிய ஒர்க் இருக்குது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கள ஆக்டிவாக விளையாட வைக்கிறது கூட நீங்கள் ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமை நீங்கள் என்ன செய்கிற இப்போது ஒருத்தர் ஒரு குற்றம் இழைத்து விட்டார் அப்படின்னு சொல்ல சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, உடனே அந்த குற்றத்தை போய் என்ன செய்ய கிடையாது, அதுக்கான தகுந்த சந்தர்ப்பத்தை அவங்க என்ன செய்வாங்க, காத்துட்ருப்பாங்க. இவர் குற்றம் வேறு ஒன்று செஞ்சுட்ருப்பாங்க, ஆனால் அவர் திருத்த சொல்லது வேறு விஷயமா இருக்கும். அது இன்டைரக்டாக அவருக்கு புரியும், இதை தான் நம்மளை சொல்ல வராங்களோன்னு நமக்கு தெரியும். வெர்பலாக நம்ம தொடர்ச்சியாக திட்ட நம்மளை விட்டு அவங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அதாவது வார்த்தைகளால் திட்ட அவங்களுக்கு என்ன நினைக்கினா நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு தோணாது. அவங்களுக்கு அந்த திட்டினது மட்டும்தான் என்ன செய்யும், மனசுக்குள்ளே போகும் தவிர நமக்கு நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னா மனசுக்குள்ளே போகாது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அவங்கள அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லாட்டா கொஞ்சம் நாள் கழிச்சோ அது ஒரு காமன் சப்ஜெக்டில் கொண்டு வந்து என்ன செய்யலாம், அதை அட்ரஸ் பண்ணலாம், அமைதியான முறையில் அட்ரஸ் பண்ணலாம். அதை வந்து அந்த டைம்லேயே சொல்லணும்னு சொல்லி கிடையாது. சில விஷயங்களை தடுக்கிறது உடனே தடுக்கணும், எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அப்போ நிறைய வீடுகள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு போல இருக்காது. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 7 வயசு வரைக்கும் தொழுகை சொல்லி என்ன செய்யலை, கட்டாயப்படுத்துகிறார். 7 வயசுக்கு பிறகு அதை வந்து வளமைப்படுத்துகிறாங்க. 10 வயசுக்கு பிறகு தான் அடிக்க வச்சுடுறாங்க. தொழுகைக்கே என்ன தான் 10 வயசுக்கு பிறகு தான் அடிக்கிறதுக்கான ஒரு அனுமதி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய நானும் சரி நீங்களும் சரி அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குன்னு சொல்லி இருக்குது. இல்லை, அதான் சொல்கிறோம், அந்த தொழுகை அந்த வயது அது வரச்சுமையும்
தனியாக படுக்க வைக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அது நல்லது தான், புரியுதுங்களா? ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, செல்ஃபோன் அது கூட இருக்குது, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. தனியாக படுக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பயம் என்னென்னா, செல்ஃபோன் தனியாக இருக்குது, பையனும் தனியாக இருக்கான், பொண்ணும் தனியாக இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு என்ன செய்யுது, ஒரு விதமான அச்சம் ஏற்படுது. இயல்பு தானே அந்த அச்சம் இயல்பு தானே, அதை விட பெரிய சைத்தான் வேறு எதுவுமா தெரியலை. அதனால மேபி என்ன செய்யாங்கன்னா, ஃபாதர் பையன்கிட்டையும் அம்மாக்கிட்ட பொண்ணும் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில சமயம் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும். இப்போ 2 சகோதரி இருந்தாங்கன்னா 2 பேரும் என்ன செய்யலாம், நம்ம படுக்க வைக்கலாம். ஏன்னா யாராவது ஒருத்தங்களாவது நம்மளுக்கு சில தவறுகள் நடந்தால் சொல்லி காணிக்கணும்ல, இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே இறைவன் தான், அதான் சொல்லலாம், முக்கல்லிபில் குழுபி சபித் கல்வி எல்லா தீனிக்கு தான். மீண்டும் மீண்டும் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்களும் கேளுங்க. அதேமாதிரி அந்த குழந்தைகள் அந்த மாதிரி என்ன செய்யுங்க, வார்த்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதான் சொல்ல, அந்த மாணவர்களை நீங்கள் நல்ல விதத்தில் அதிகமாக பயன்படுத்துங்க. அவங்கள கமிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரோக்ராம்ஸோ விளையாட்டோ ஏதோ ஒன்றில் அவங்களுடைய படிப்பு நேரம் தவிர்த்து அவங்கள கமிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதை விட்டு போகிறதுக்கு மனசு வராது. கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க பாருங்கள், அந்த 10 டீம் இருக்குன்னா அந்த 10 பேர் டீமாக தான் போய்ட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனாலும் டீமாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க, இதாட்டு தான் இருப்பாங்க. நான் அதுக்குன்னு சொல்லி கிரிக்கெட்டுன்னு சொல்ல, இதே மாதிரி ஒரு மக்களுக்கு பயனடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை அவங்கள ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறேன். சோஷியல் சர்வீஸ் ஓரியன்டாக அவங்கள மாற்றிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, சில இயக்கங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, சோஷியல் சர்வீஸ் தான் தங்களுடைய முழு மூச்சாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள பயன்படுத்த ஆரம்பிங்க. அவங்களுக்கே அதில் ஒரு சந்தோஷம் வரும். வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளை சின்ன வயசுலேயே பள்ளியும் பக்கம் அனுப்பி வச்சு அவங்களுக்கு அதனுடைய இதுகளை சொல்லி கொடுத்தாதான் 50% நீங்கள் விட்டு மாறதுக்கு வழி இருக்கு. அது இல்லாமல் நம்ம வெளியில இருந்து என்னென்ன பேசிட்டு இருந்தாலும் பள்ளியும் பக்கம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் அவங்க இந்த மாதிரி கெட்ட செயல்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஐயா சொல்கிறது உண்மைதான். ஏன்னா பள்ளி அதான் தொழுகை மானக்கேடான மற்றும் வெறுக்கத்தக்க விஷயங்கள்லேருந்து பாதுகாக்குது. தொழுகை தான். இல்லை, அதான் சொல்லலாம், அது ஒரு ப்ராசஸ். அது நம்ம சமூகத்தில் இல்லை, அது இன்ட்ரெஸ்ட்டாக வரணும் தவிர அது திணிச்சா அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளில் சின்ன வயசில் வரைக்கும் அது வெறுப்பாக இருக்கும். அதுவும் சொல்லும்ல, அந்த விஷயத்தின் மீது அவங்களுக்கு விருப்பம் ஏற்பட வேண்டும். விளையாட்டின் மேல் விருப்பம் இருக்க மாதிரி, செல்ஃபோன் மேலே விருப்பம் இருக்க மாதிரி, ஒரு பைக் மேலே விருப்பம் மாதிரி, இந்த தொழுகையின் மீது அவங்களுக்கு ஒரு விருப்பத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அந்த டாஸ்க்குக்கு பெற்றோர்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கும். பெண்கள் சைடில் எதுவும் கேள்விகள் இருக்கா? இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸை பற்றி கேட்டாங்க. அது ஒரு பெரிய என்னது 1 இயருக்குன்னு சொல்லி பிளான் போட்டு என்ன செய்யலாம். ஒரு இந்த வருஷத்தில் நம்மளுடைய பள்ளிவாசல் மகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல, இது ஒரு வருஷத்தில் இப்படி இருக்காமல் வேறு மாதிரி இருக்கணும். அது மாணவர்கள் அதை முன்னிலைப்படுத்தணும். அது மதரசா மட்டும் அல்லாமல் மதரசாவை தாண்டி களத்தில் என்ன செய்யணும், பயணிக்கணும். அது வீடுகள்லேயும் என்ன செய்யணும், அது செயல்படணும். குறிப்பாக சொன்னால் ஒருத்தங்க மருத்துவ உதவியோடி ஒருத்தங்க நம்ம மகளால் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்மோஸ்ட் என்ன அளவுக்கு நம்ம மாணவர்களை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஜனாசாவில் நம்ம ஈடுபடுத்துறது மாதிரி. இதே மாதிரி சிலவங்களுக்கு நம்ம மகளால் வீடு இல்லாமல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ நம்மளுடைய எண்ணம் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வீடை ஏற்படுத்தி கொடுக்குறதும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி. அப்போ அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், மாணவர்கள் மூலமாக கலெக்ஷன் கூட என்ன செய்யலாம்,
பண்ணலாம். அப்போ அவங்கள நீங்கள் வந்து உங்கள் கூட அவங்கள வந்து உங்களுடைய தோழராக ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லதை என்ன செய்வாப்புல கேட்பாப்புல. அதுக்கு அவங்க கூட நம்ம அவங்கள மாதிரி என்ன செய்யணும், சில விஷயங்களை ட்ராவல் பண்ணணும். அவனோட டிசிஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருவாப்புல. தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லணுமா கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே அதை நானும் உண்ணுட்ருக்கேன் பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் உண்ணுட்ருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு தான். ஏன் அப்படின்னா அதில் ஆயில் ஃப்ரைடு, எந்த ஆயில் ஃப்ரை ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது உடலுக்கு தகுந்த உணவு கிடையாது. மைதாவுடைய உணவு எல்லாமே கூட உடலுக்கு நல்லது. ஆனால் எங்களால் வேலைக்கு போச்சுமே வேறு வழி இல்லை, அந்த டைமில் அதான் கிடைக்கும். நாங்கள் அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் இருக்கனால எனக்கு அதிகமாக சொல்ல முடியல. ஸோ இதெல்லாம் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் தவிர்க்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஒரு உணவை எடுக்கணும். நைட்டு உணவு கூட நீங்கள் என்ன செய்யலாம், கம்மியாக்கிக்கலாம். தவிர காலை உணவு வந்து என்ன செய்யக்கூடாது, மாணவர்கள் இப்போ தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது. இறைச்சி உணவுகளை சாப்பிடலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி கீரை உணவுகள் சாப்பிடணும். ஃபைபர் இல்லைன்னா அதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலான திருமணங்கள் ரொம்ப விரைவாட்டு ரொம்ப விரைவாட்டு மனமுறிவுக்கு போயிடுது, டைவர்ஸுக்கு போயிடுது. அதை எப்படி தடுக்கலாம்? மனநல மருத்துவராக உங்களுடைய அட்வைஸ் என்ன? பேரண்ட்ஸுக்கும் அந்த மனமாகக்கூடிய மணமக்களுக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன? பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப உணர்கிற மாதிரி அதை சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் எந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஒரு மேரேஜான விஷயங்களில் எந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் உள்ளே நுழையக்கூடாது. அது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான, இன்றைக்கி சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா மேரேஜ் நிக்காக முடியுது, அடுத்த கையோடி டைவர்ஸுக்கு போயிறாங்க. ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துலலாம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நிறைய நம்ம சமுதாயத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. சில அதுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கும். நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக செப்பரேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து கணவன் மனைவி மட்டும் இல்லை, அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பெற்றோருக்கும் அதிகமான பங்கு இருக்குது. இப்போ நாங்கள் சைக்காலஜிக்கலாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ப்ரீ மேரிட்டலுக்கான ஒரு கவுன்சிலிங் சென்டர் கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல இந்த பையனுக்கு இந்த பெண் வந்து மன அளவில் பொருந்துதான்னு பார்க்கணும். நம்ம வெளியில் உள்ள எல்லா விஷயங்களையும் பார்ப்போம், மனப்பொருத்தம் இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டி தான். ஸோ அந்த இதை வந்து முதல்ல காமன் கோல் என்ன இருக்குது, அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க, எதை விரும்புகிறாங்க, எதை வெறுக்கிறாங்க, இதை வந்து ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் மூலமாக செஷன் ஓரியன்ட் ஒரு நாளில் கொடுக்கறது இல்லை, ஒரு நாளில் கொடுத்து. ஏன்னா இஸ்லாத்தை நம்ம அழகான முறையில் ஃபேமிலிக்கு சின்ன வயசில் சொல்லியிருந்தா ஒரு 100% திருமணங்கள் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் நம்ம இஸ்லாத்தை விட இந்த உலகளாவிய விஷயங்கள் தான் அதிகமாக நம்ம நினைஞ்சிருப்போம் முன்னிறுத்துறதுனால ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் ஒரு செஷன்லலாம் என்ன செய்யாது, செய்ய முடியாது. அதை வந்து ஒரு 8 வீக்ஸ் 9 வீக்ஸ் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு பகுதியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமிய பார்வையில் கொடுத்து அதன் பிறகு இவங்க 2 பேரும் ஓகேன்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கிறது சிறப்பு. ஏன்னா வர்றது கூட முன்னாடி அதை காப்பாற்றுறது தான் நல்லது. அதே மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் தான் பெட்டர். பெற்றோர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அது ஓவரோடைய அந்த சப்ஜெக்டிவ் என்னது பெர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும், என்னோடய பார்வை வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய பார்வை இருக்கும். அப்போ 2 பேரும் வந்து பேசினா மட்டும்தான் எந்த நடுநிலையாக இருந்து நம்ம நினைச்ச முடியும், சொல்ல முடியும். ஸோ இவங்கள தான் நம்ம நினைச்ச முடியாது, குறை சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, பெற்றோர்கள் வந்து திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து ஒரு ஏஜுக்கு பிறகு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து குறைவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது அழைப்பை ஏற்று சிறப்பாக நமக்கு வாழ்வுக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பகிர்ந்த டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை வழங்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. பெற்றோர்கள் விடுமுறை நாள்களில் மதரசாவுக்கு தங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வையுங்கள். இளமை கல்வி ரொம்ப முக்கியம், அதில் மதரசா கல்வி ரொம்ப முக்கியம். நம்ம மதரசாவுக்கு நம்ம பிள்ளைகளை பள்ளி
இதுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இந்த லீவ் நாள்களில் கண்டிப்பாகிட்டு நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புங்க. காலையிலையும் சாயங்காலம் மதரசா உண்டு, எந்த நாளும் விடுமுறை கிடையாது. அதனால் நீங்கள் தயவு செய்து பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்புங்க. காலையிலையும் சாயங்காலம் தவறாமல் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்லாஹுடைய கருணையினால் கிருபையினால் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பான முறையிலே பல ஆலோசனைகளையும் பல கருத்துக்களையும் வழங்கிய டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கு நமது ஜமாத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை நபர்களுக்கும் நமது ஜமாத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. உங்களுக்காக வேண்டி நமது மதரசாவில் போதை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு அங்கே ஒட்டப்பட்டுள்ளது. எனவே தாய்மார்கள் அனைவரும் அங்கே கண்டு அந்த கண்காட்சியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுபஹானல்லாஹ் பிஹம்தி சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுபஹான ரப்பிக பிஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி.